புகழும் எல்லா புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து பரிபாலித்து வருகின்ற நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், அவனிடத்திலேயே உதவியை வேண்டியிருக்கின்றோம். இஸ்திக்பார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை வேண்டியிருக்கின்றோம். ஹிதாயத் எனும் நேர் வழிகாட்டுதலை வேண்டியிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், யாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை கொடுத்தானோ அவனைத்தான் இந்த உலகத்திலே யாராலும் வழிதவற செய்ய முடியாது. யாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு இந்த உலகத்திலே யாராலும் நேர்வழியை கொடுக்க முடியாது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன், இணையில்லாதவன், துணையில்லாதவன். அவரை யாரும் பெறவும் இல்லை, அவனிலிருந்து யாரும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலேயோ பிரபஞ்சத்திலேயோ எந்த ஒன்றுமே இல்லை என்பதை உறுதியாக நம்பியிருக்கின்றேன். உங்களுக்கு மத்தியிலே சான்று பகர்கின்றேன். எங்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அடிமை, அல்லாஹு தஆலாவுடைய தூதர் என்பதை உறுதியாக நம்பியிருக்கின்றேன். உங்களுக்கு மத்தியிலே சான்று பகர்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இங்கு கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் ஏற்று நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை போட்டிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் சம்பூர்ணமாக ஏற்று வாழ்வதன் மூலமும், எவற்றை விட்டும் விலகி தவிர்த்து வாழுமாறு எங்களுக்கு தடை போட்டிருக்கின்றானோ அவற்றை விட்டும் முடியுமான அளவு விலகி தவிர்த்து வாழ்வதன் மூலமும் அல்லாஹு தஆலாவுக்கு தக்வா செய்து வாழுமாறு, அல்லாஹு தஆலா தயார்படுத்தியிருக்கக்கூடிய நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய குத்பா பிரசங்கத்திலே இஸ்லாம் என்ற மார்க்கம் நடைமுறைக்கு மிகவும் சாத்தியமான மார்க்கமும் சம்பூர்ண மார்க்கமும் ஆகும். இது முழு மனித சமூகத்துக்குமான வாழ்க்கை திட்டமும் ஆகும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாடுகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தின் சிறப்புகள் என்று சொல்லும் போது எண்ணிலடங்காத சிறப்புகள் இருக்கின்றன. அவற்றிலே அது பூரணத்துவமான ஒரு வாழ்க்கை, பூரணத்துவமான ஒரு மார்க்கம், பூரணத்துவமான ஒரு வாழ்க்கை வழிமுறை என்பதுதான் அதிலும் மிகவும் சிரேஷ்டமான ஒரு விசேடமாக இஸ்லாத்திலே இருக்கின்றது. மனிதர்களுடைய உள்ளங்களை பண்படுத்தி, அதே போன்று ஒரு தனிநபரை மாத்திரமல்லாமல், குடும்பத்தை மாத்திரமல்லாமல் பரம்பரையாக ஒரு மனித சமூகத்தை உருவாக்கி, சமூகங்கள் பலரை நிர்மாணித்து, அந்த சமூகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒப்பற்ற இஸ்லாமிய நாகரிகத்தை ஒன்றை உருவாக்கி காட்டிய மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். முழுத மனித சமூகத்துக்குமான வாழ்க்கையாகவும் அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கை திட்டத்தை தான் பொருந்திக் கொண்டிருக்கின்றான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனிதனுக்குமான முழு வாழ்க்கை அவனுக்கான மார்க்கமாகவும் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை தான் தெரிவு செய்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனிதன் இருக்கக்கூடிய இருள்களில் இருந்து அவனை ஒளியின் பால் இட்டுச் செல்லக்கூடியது இந்த மார்க்கம் மாத்திரம்தான். மனிதன் இருக்கக்கூடிய சீர்கேடுகள் அனைத்திலிருந்தும் அவனை விடுதலை செய்து சீரான ஒரு வாழ்க்கையின் பால் இட்டுச் செல்லக்கூடியதும் இந்த இஸ்லாம் மார்க்கம்தான் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக விளங்கி நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். சூரா மாயிதாவிலே அல்லாஹு தஆலா கூறும்போது இப்படி சொல்லுகின்றான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபுன் முபீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒளி வந்திருக்கின்றது, தெளிவான ஒரு புத்தகம் வந்திருக்கின்றது. யஹ்தி பிஹில்லாஹு மன் இத்தபா ரிதுவானஹ். அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை யார் நாடுகின்றாரோ அவரை அல்லாஹு தஆலா அதன் மூலம் வழிகாட்டுவான். சுபுலஸ் ஸலாம். அதே போன்று யாரெல்லாம் சமாதானத்துக்குரிய வழிகளை தேடிச் செல்கின்றார்களோ அந்த வழிகளையும் அல்லாஹு தஆலா இந்த வேதத்தின் இந்த கிதாபின் மூலமாக காட்டுவான் என்று குறிப்பிட்டு விட்டு சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலாவுடைய அனுமதியோடு
இருள்களில் இருந்து மனிதர்களை ஒளியின் பால் இட்டு செல்லக்கூடியதாக அந்த நூல் இருக்கின்றது. வயஹ்தீஹிம் இலா சிராத்தின் முஸ்தகீம், நிலையான ஒரு நேர் வழியிலே மனிதர்களை நடத்தக்கூடியதாகவும் இந்த கிதாப், இந்த வேதம் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவிலே சொல்லுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, முஸ்லிம்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் அல்லாத மனிதர்கள் அல்லது இஸ்லாத்தை எதிராக பார்க்கக்கூடிய, இஸ்லாம் எங்களுடைய எதிரான ஒரு மார்க்கம், மதம், வாழ்க்கை முறை என்பதை விளங்கி இருக்கக்கூடிய எதிரிகள் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை பாருங்கள். புரொஃபசர் லிப்ரே என்ற ஒருவர் சொல்லுகின்றார், வரலாற்றிலே அரபியர் என்ற ஒரு சமூகம் தோன்றாமல் இருந்தால் நவீன ஐரோப்பாவின் எழுச்சி பல நூற்றாண்டுகளுக்கு பின் போடப்பட்டிருக்கும் என்று சொல்லுகின்றார். அதே போன்று ஸ்பெயினிலே முஸ்லிம்கள் என்ற புத்தகத்திலே லியன் போல் என்பவர் குறிப்பிடும் போது, உலகத்திலே அறிவுக்கும் அபிவிருத்திக்குமான தலைமைத்துவமாக ஸ்பெயின் இருந்தது. இந்த நேரத்திலே ஐரோப்பிய சமூகமோ அறியாமையிலும் மடத்தனத்திலும் வீழ்ச்சியிலும் இருந்தது என்று கூறுகின்றார். எங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அறிஞராக இருக்கக்கூடிய பெர்னார்ட் ஷா அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், நீண்ட வசனங்கள், அதிலே குறிப்பாக சிலரை மாத்திரம் சொல்லுகின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்கிதுல் இன்சானியா, மனித சமூகத்தை காப்பாற்றியவர். மனித சமூகத்தை காப்பாற்றியவர் என்று கூறுவது அவருக்கு கடமையான ஒன்றாக இருக்கின்றது. இவரை போன்ற ஒரு தலைவர் உலகின் தலைமைத்துவத்தை இப்போது ஏற்பாராயின் உலகிலே சகல பிரச்சினைகளும் நீங்கிவிடும் என்று பெர்னார்ட் ஷா சொல்லியிருக்கின்றார். ஏன் இந்த குறிப்புகளை நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், எங்களிடத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே தொழுகையோடு மாத்திரம், நோன்போடு மாத்திரம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே சகல கட்டங்களுக்குமான வழிகாட்டுதலாக இருந்து தனித மனிதனை மாத்திரம் அல்ல, சமூகத்தை மாத்திரம் அல்ல, பரம்பரைகளையும் பெரிய ஒரு நாகரிகத்தையும் கட்டியெழுப்பி முழு மனித நாகரிகத்தையும் இருளில் இருந்து காப்பாற்றிய ஒரு கொள்கையாக அது இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் வெறுமனே புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏடுகளாக நாங்கள் பார்ப்பதில்லை. சையத் குதுப் என்று சொல்லக்கூடிய அறிஞர் என்ன சொல்லுகின்றார் என்பதை பாருங்கள். ஃபீ திராசத்தின் இஸ்லாமியா என்ற நூலிலே அவர் சொல்லும் போது, வெறுமனே மூளைகளிலும் ஏடுகளிலும் உள்ள சிந்தனை அல்ல இஸ்லாம் மார்க்கம். கண்களால் காண முடியுமான, கைகளால் தொட்டு உணர முடியுமான சாத்தியமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். சஹாபா சமூகத்தை நடமாடும் குர்ஆனாக பார்த்தார்கள், அதன் பிறகுதான் குர்ஆனையும் பார்த்தார்கள். இஸ்லாத்தை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரியாக, முன்மாதிரியாக, உதாரண புருஷர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். இவர்களைத்தான் பிற சமூகம் பார்த்தார்கள். எனவே அவர் குறிப்பிடும் போது என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், ஹதீஸ்களாக இருக்கலாம், குர்ஆன் ஆயத்துகளாக இருக்கலாம், அது மனிதனாக மாறாத வரையில் எந்த பயனும் இல்லை. நூல்களிலே இருக்கக்கூடிய குர்ஆனிய வசனங்களோ ஹதீஸ் வசனங்களோ வெறுமனே அது ஏடுகளில் இருக்கும் என்று சொன்னால், வெறுமனே அது மூளைகளில் இருக்கும் என்று சொன்னால், வெறுமனே லைப்ரரிகளில் இருக்கும் என்று சொன்னால் அதிலே பிரயோசனம் இல்லை. அது மனிதனாக மாறி மனிதர்களாக நடமாடும் போதுதான் அதிலே பிரயோசனம் இருக்கின்றது. தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், இஸ்லாமிய பண்பாடுகள், இஸ்லாமிய டீச்சிங்ஸ்கள் எதுவாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய நடத்தையாக மாற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தான் பிஹேவ் பண்ணக்கூடிய விதம் இஸ்லாம் சொல்லக்கூடிய விதமாக இருக்குமா இருந்தால் தான் அது பயன்மிக்கதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகம் எப்படியான ஒரு சமூகமாக மாறியது என்று சொன்னால், பெரிய பெரிய தத்துவ ஞானிகளும் சிந்தனைவாதிகளும் கற்பனை செய்திருந்தார்கள். இப்படியான ஒரு குடும்பம் தான் இருக்க வேண்டும், இப்படியான ஒரு தனிநபர் தான் இருக்க வேண்டும், இப்படியான ஒரு சமூகம் தான் இருக்க வேண்டும், அரசாங்கம் தான் இருக்க வேண்டும் என்று கற்பனை இருந்தது. இந்த கற்பனைகள் அனைத்தையும் மிஞ்சியதாக மிகவும் சிறப்பான முன்மாதிரியான ஒரு சமூகமாக நடைமுறைப்படுத்தி காட்டியதுதான் இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய வாழ்க்கை திட்டம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போது ஒரு கேள்வி வரலாம், இந்த இஸ்லாத்திலே என்ன இருக்கின்றது? இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே என்ன இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா என்ற ஒரு படைப்பாளன் இருக்கின்றான், அவனுடைய படைப்புகளாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கும் அவனுக்கும் இடையிலான எந்த தொடர்பு இருக்க வேண்டும். அதே போன்று மனிதர் இருக்கின்றோம், அடுத்த மனிதர்களுக்கு இடையிலான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்.
அடுத்தது நான் இருக்கின்றேன், எனது உடம்புக்கும் எனது அறிவுக்கும் எப்படி நான் பங்களிப்பு செய்ய வேண்டும். இந்த தொடர்புகளை மிக அழகாக சொல்லித் தரக்கூடியதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அதே போன்று மனிதன் என்பவன் வெறுமனே ஒரு உடம்போடு மாத்திரம் இருப்பவன் அல்ல. அவனுக்கு பேச முடியும் வார்த்தை இருக்கின்றது, அவனுக்கு செயல்பட முடியும், அவனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. அவன் ஒரு செய்தியை பார்த்து நடந்து கொள்வான், நடக்கக்கூடிய முறை நடத்தைகள் இருக்கின்றன. எனவே ஒரு மனிதனுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, சிந்தனையாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, நடத்தையாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எங்களை படைத்தவன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான். எனவே எங்களை படைத்த இறைவன் சொல்லி தந்திருக்கக்கூடிய கட்டளைகள் என்னவென்று பார்க்கும் போது இஸ்லாம் மிக அழகாக சொல்லுகின்றது. அல்லாஹு தஆலா எதனை தந்திருக்கின்றானோ ஏற்றுக்கொள்ளுங்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கொண்டு வந்திருக்கின்றார்களோ அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதுஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, அவர் எதனை தடுத்தாரோ அதனை தவிர்த்து கொள்ளுங்கள். இப்படி பார்க்கும் போது இஸ்லாம் மிக அழகாக 5 விடயங்களிலே மனிதர்களுடைய செயல்களை சொல்லுகின்றது. சில விடயம் நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும், வாஜிப். இந்த வாஜிபை செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யாமல் இருந்தால் அதற்கு தண்டனை இருக்கின்றது. இரண்டாவது செய்தி ஹராம், ஹராத்தை நீங்கள் செய்தால் அதற்கு தண்டனை இருக்கின்றது, செய்யாமல் இருந்தால் நன்மை இருக்கின்றது. மூன்றாவது செய்தி சுன்னா என்று அல்லது மந்தூப் என்று சொல்லக்கூடியது. நீங்கள் அதனை செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யாவிட்டால் உங்களுக்கு தண்டனை இல்லை. நான்காவது ஒரு செய்தி இருக்கின்றது மக்ரூஹ், இதனை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது, நீங்கள் தவிர்த்து கொண்டால் நன்மை இருக்கின்றது, செய்தால் தண்டனை இல்லை. ஐந்தாவது முபாஹ் என்ற ஒரு பகுதி, அனுமதித்த ஒன்று. நீங்கள் அதனை செய்தாலும் அதனை செய்யாமல் விட்டாலும் எந்த தண்டனையோ எந்த கூலியோ உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. எனவே மனிதனுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எதை எடுத்தாலும் இந்த 5 வகைக்குள் அல்லாஹு தஆலா அடக்கி இருக்கின்றான். ஒன்று அவன் கட்டாயமாக செய்ய வேண்டும், ஒன்று கட்டாயமாக செய்யக்கூடாது. ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விரும்பத்தக்கதை நீங்கள் எடுத்து செய்யும் போது நன்மை. அடுத்தது மக்ரூஹ், அடுத்தது முபாஹ். ஏன் இதனை நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த அம்சங்களை நிறைவேற்றுகின்ற போதுதான் அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை நாங்கள் பெற முடியும். எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கை, அது வார்த்தையாக செயலாக நடத்தியாக இருந்தாலும் இந்த 5 பகுதிக்குள் ஏதோ ஒரு பகுதிக்குள் வரும். இவர் பேசுகின்றார், இவர் ஏசுகின்றார், அவர் நடக்கின்றார், அடிக்கின்றார், உதைக்கின்றார் என்று எந்த செயலை எடுத்தாலும் சரி, இந்த 5 வகைக்குள்ளே நாங்கள் வகைப்படுத்த முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 5 பண்புகளும் யார் மீது கடமை என்று சொன்னால் முஸ்லிம்கள் மீது கடமை, முஸ்லிம்களிலே புத்தியோடு இருப்பவர்கள் மீது கடமை, முஸ்லிம்களிலே பருவம் வயதை அடைந்து விட்டவர்கள் மீது கடமையாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த சட்டங்களை நாங்கள் எடுத்து நடக்கும் போது அது எங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும், சமூகத்துக்கும் பிரயோசனமாக இருக்கும். இதனை நாங்கள் எடுத்து நடக்காத போது எங்களுக்கும் பிரயோசனம் இல்லை, சமூகத்துக்கும் பிரயோசனம் இல்லை. உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள். ஸ்பீட் லிமிட்டை தாண்டுவது, நாங்கள் வாகனம் ஓட்டும் போது இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டம் வெறுமனே நூலில் இருக்கும் என்று சொன்னால், நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து யாருக்கும் பிரயோசனம் இல்லை. அல்லது ட்ரிங்க் அண்ட் டிரைவ், மது அருந்திக் கொண்டு நீங்கள் டிரைவிங் பண்ணுவது தடை. இது நடைமுறைப்படுத்தாத நேரத்திலே இந்த சட்டம் வெறுமனே புத்தகத்தில் இருந்து பிரயோசனம் இல்லை. இதே போன்றுதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய டூ அண்ட் டோன்ட். செய்யுங்கள், செய்யாதீர்கள், விருப்பத்தோடு செய்யுங்கள், நீங்கள் விட்டு விடுங்கள், நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்யுங்கள், இது எல்லாம் எங்களுடைய நலத்துக்காக சொன்னது. இது வெறுமனே நூல்களில் இருக்கும் போது அதிலே எந்த பிரயோசனமும் இல்லை. அது எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் அது பிரயோசனமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்கின்றோம், நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒழுங்கு இருப்பதன் காரணமாகத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற இந்த டிராபிக் தொடர்பான சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன. இப்போது நாங்கள் வருவோம், இஸ்லாத்திலே எந்தெந்த பகுதிகள் இருக்கின்றன என்பது. முதலாவதாக அகீதா என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை பகுதிகளிலே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான், இப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், இது கடமை. இப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்வது ஹராம். இங்கே தான் வருகின்றது, எங்கே ஹராம், எங்கே வாஜிப், எங்கே சுன்னா, எங்கே முபாஹ், எங்கே மந்தூப் என்று சொன்னதெல்லாம் இங்கே தான் வருகின்றது. எனவே அந்த அகீதாவை நாங்கள் விளங்க வேண்டும் முதலாவதாக.
இரண்டாவதாக இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள், மூன்றாவதாக முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான அம்சங்கள், அடுத்தது நான்காவதாக முனாக்கஹாத் என்று சொல்லக்கூடிய திருமணங்களோடு தொடர்பான சட்டதிட்டங்கள், ஐந்தாவதாக வராசத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய வாரிசு உரிமை சட்டங்கள், அடுத்ததாக இறுதியாக உகூபாத் தண்டனைகள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது அனைத்தையும் சேர்த்துத்தான் நாங்கள் இஸ்லாம் என்று சொல்லுவோம். வெறுமனே அகீதாவை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் இருக்கின்றான் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு இது இஸ்லாம் சம்பூர்ணமான இஸ்லாம் அல்ல. வெறுமனே தொழுதுவிட்டு இது சம்பூர்ணமான இஸ்லாம் அல்ல. இறுதி வரையும் வர வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு சம்பூர்ண வாழ்க்கை திட்டம். அல்லாஹ் தஆலா இந்த சம்பூர்ண வாழ்க்கை திட்டத்தை தந்துவிட்டு வெறுமனே முஸ்லிம்களை விடவில்லை, நடைமுறைப்படுத்துவதற்கான வழியையும் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறார். வெறுமனே தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கட்டளையை போடவில்லை, எப்படி தொழ வேண்டும் என்ற விதத்தை அவர்கள் செய்து காட்டினார்கள். வெறுமனே ஹஜ் செய்யுங்கள் என்று விட்டுவிடவில்லை, எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்ற முறையை காட்டி தந்தார்கள். எப்படி ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று மாத்திரம் ஜக்காத் கொடுங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அதனை எப்படி வசூலிக்க வேண்டும், யார் யாருக்கு பங்கு போட வேண்டும், எப்படியெல்லாம் அதனை நாங்கள் திரட்ட வேண்டும், எங்கெல்லாம் திரட்ட வேண்டும், இந்த வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் அழகாக சொல்லி தந்திருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போது எடுத்துக்கொள்வோம், களவெடுத்தால் இஸ்லாத்துடைய சட்டம் என்ன? ஒருவன் களவெடுத்தால் இஸ்லாத்துடைய சட்டம் நாங்கள் உடனே சொல்லிவிடுவோம், கையை வெட்டுவது. கையை வெட்ட முடியாது. ஏன் என்று சொன்னால் நிச்சயமாக கையை வெட்டுவதற்கான சந்தர்ப்பத்தை அங்கே பார்க்க வேண்டும். இந்த மனிதர் பசியின் காரணமாக களவெடுத்திருந்தார் என்று சொன்னால், அல்லது இந்த மனிதர் தொழில் தேடியும் தொழில் இல்லை, அந்த சமூகத்திலே அவருக்கு தொழில் செய்வதற்கு எந்த தொழிலும் இல்லா நேரத்திலே களவெடுத்திருந்தால் நிச்சயமாக அவருக்கு இந்த கையை வெட்டுதல் என்ற தண்டனையை நடைமுறைப்படுத்த முடியாது. இஸ்லாமிய பொருளியல் திட்டம் என்பதை அங்கே நடைமுறைப்படுத்திவிட்டுத்தான் இஸ்லாமிய குற்றவியலை அங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று வெறுமனே சொல்லுவோம், ஒருவர் விபச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கின்றார் அல்லது ஒருவர் தகாத உறவு வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று. இந்த நேரத்திலே யார் தண்டனையை கொடுப்பது என்று சொன்னால் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. இந்த நேரத்திலே சமூகத்திலே நாங்கள் ஃப்ரீ மிக்சிங் ஆக இருப்பதற்கு விட்டுவிட்டு, அல்லது சமூகத்திலே அனாவசியமான படங்கள் இருப்பதை அனுமதித்து விட்டு, அல்லது சமூகத்திலே குடிபானங்கள் போன்ற மது அதே போன்று போதை வஸ்துக்கள் எல்லாம் அனுமதிக்க விட்டுவிட்டு இந்த மனிதரை தண்டிப்பதை இஸ்லாம் அனுமதிக்காது. அந்த சமூகத்திலே சமூகவியல் என்று சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக கலந்து தொழில் செய்வதற்கும் ஒன்றாக கலந்து படிப்பதற்கும் இந்த அனுமதிகள் எல்லாம் செய்துவிட்டு ஆண்களும் பெண்களும் தகாத உறவிலே ஈடுபட்டார்கள் என்று தண்டனையை கொடுப்பதற்கு இஸ்லாம் வரவில்லை. எல்லா ஒழுக்கத்தையும் வழிமுறையையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் சமூகவியலை நடைமுறைப்படுத்துவதற்கும் பொருளியலை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒரு அரசியலையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. வெறுமனே தொழுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு எப்படி தலைமை தாங்கினார்களோ படைக்கும் தளபதியாக இருந்தார்கள், அரசாட்சிக்கும் தளபதியாக இருந்தார்கள், நீதிபதியாக இருந்தார்கள். இதையெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்று சொன்னால், நடைமுறைப்படுத்தும் போது அந்த இடத்திலே அவர்கள் பிரசன்னமாக இருந்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கரீபன். இஸ்லாம் எல்லாருக்கும் தெரியாத மாதிரி கரீபாக அந்நிய ஒரு சாமானாக ஒருத்தருக்கு தெரியாது, அதை அலட்டிக் கொள்றதில்ல, அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டு. அதுக்கு பிறகுதான் இஸ்லாத்துக்கு ஒரு மவுசு வந்துச்சு, எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு இஸ்லாம் என்பது என்ன, ரசூலுல்லாஹ் யாரு, அல் குர்ஆன் என்றது என்ன, இஸ்லாமிய வாழ்க்கை என்பது என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. எல்லோரும் அலையாக பின்பற்ற போனாங்க. வஸயஊது கரீபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் இதே அந்நியமான நிலைமைக்கு மாறும். முஸ்லிம்களுக்கே தெரியாது இஸ்லாத்தில் அரசியல் இருக்கிறா என்று, முஸ்லிம்களுக்கே தெரியாது இஸ்லாமிய குற்றவியலை எப்படி நடைமுறைப்படுத்துறேன், முஸ்லிம்களுக்கே தெரியாது இஸ்லாமிய வங்கி எப்படி நடைமுறைப்படுத்துறேன், முஸ்லிம்களுக்கே தெரியாது இஸ்லாமிய ஒழுக்கவியல் கோட்பாடு என்னன்னு, முஸ்லிம்களுக்கே தெரியாது ஃப்ரீ மிக்சிங் எப்படி இல்லாம ஆக்குறேன். இந்த மாதிரி ஒரு அந்நியமான நிலைமைக்கு மாறின பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தூபாலில் குரபா அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ் மின் சுன்னத்தி. எனது சுன்னத்தில ஃபசாதாக்கி வச்சிருக்க கூடியத இஸ்லாஹ் பண்ணக்கூடிய சீர்திருத்தம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஃபதூபா, கிளாட் டைடிங், சுபசோபனம் உண்டாகட்டும். வெறுமனே சொல்லுவது மாத்திரம் அல்ல, நான் ஏற்கனவே சொல்ற போது அகீதாவில் ஒரு பகுதி தெரியாது,
தொழுகையில் பல பகுதிகள் தெரியாது, திருமணத்தோடு சட்டங்கள் தெரியாது, பொருளியலோடு சட்டங்கள் தெரியாது. இந்த பகுதி எல்லாத்தையும் அறிந்து இந்த பகுதியிலே சமூகத்திலே எத்தி வைப்பவர்களுக்கு தூபா கிளேட் ஐடிக்கு உண்டாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா தான் சட்டத்தை சொன்னான், இது கூடும் இது கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த வஹி மூலமாகவும் இது கூடாது இது கூடும் என்று சொன்னார்கள். எனவே இந்த சட்டங்கள் எங்களுடைய கை இருக்கின்றன. புதிய ஒரு பிரச்சனை வருகின்றது என்று சொல்லுங்கள். இன்று நாங்கள் இருக்கின்றோம், குளோனிங் செய்ய வேண்டும், அது இஸ்லாத்திலே கூடுமா கூடாதா? டெஸ்ட் பேபி செய்ய வேண்டும், இஸ்லாத்திலே கூடுமா கூடாதா? குர்ஆனிலே நேரடியாக இல்லை, ஹதீஸிலே இல்லை. இப்போதுதான் குர்ஆனையும் ஹதீஸையும் அரபு மொழியில் தெரிந்த அறிஞர்கள் தேவைப்படுகிறார்கள். எப்படி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள் யமனுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி நீங்கள் தீர்ப்பு சொல்வீர்கள்? யா ரசூலல்லாஹ், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தின் படி தீர்ப்பு சொல்வேன். அதுல நீங்க காணாட்டி, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன ஹதீஸ் படி நான் தீர்ப்பு சொல்வேன். அதுலயும் காணாட்டி, அஜித்தஹித், நான் இஜ்திஹாத் செய்வேன், நான் முயற்சி செய்வேன். குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கினா அந்த அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அமர்ந்து இதுதான் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தூதருடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர், அவருடைய தூதராகத்தான் செல்கின்றார்கள் முஆத் இப்னு ஜபல். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இன்றைக்கு நடைமுறைக்கு நிறைய பிரச்சனைகள் வருகின்றது சொன்னால் அதற்கும் இஸ்லாம் தீர்வை சொல்லியிருக்கின்றது. அறிஞர் கூடாம இருக்கின்றார்கள், அவர்கள் அமருவார்கள், அந்த தீர்ப்பை சொல்லுவார்கள். எனவே இஸ்லாத்திலே அந்த தீர்ப்பு எங்கிருந்து எடுக்கின்றோம் என்பதற்கு அல் குர்ஆனும் ஹதீஸும் மூலம் அதை வைத்துக் கொண்டு அறிஞர்கள் அமர்ந்து புதிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்வார்கள். இந்த ஒழுங்கு இருக்கின்றது போன்றே இஸ்லாத்திலே நீதித்துறை இருக்க வேண்டும். இஸ்லாத்திலே நீதித்துறை இருக்கின்ற நேரத்திலே அதனை அமுல்படுத்தக்கூடிய அரசியல் துறை இருக்க வேண்டும். இது இருந்தால் தான் இஸ்லாம் சாத்தியமான ஒரு மார்க்கமாகும். எனவேதான் பெர்னாட்சா சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கிதுல் இன்சானியா, மனித சமூகத்தை காப்பாற்றியவர். யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெறுமனே அவர் தொழுவதற்கு மாத்திரம் வழிகாட்டவில்லை, பொருளாதாரம், சமூகவியல், அரசியல் எல்லா பகுதியிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றதன் காரணமாகத்தான் இந்த பெயர் கிடைத்தது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே ஒரு பகுதியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதியை விட்டு விடலாமா என்ற கேள்வி வரலாம். இப்போது நாங்கள் செய்வது போன்று முயற்சி செய்கின்றோம் தொழுவது, முயற்சி செய்கின்றோம் நோன்பு பிடிப்பது, ஆனால் ஃப்ரீ மிக்சிங் இருக்கின்றது, வட்டி இருக்கின்றது, கெம்பிளிங் இருக்கின்றது. இதே போன்று எங்களுடைய சமூகத்தில் எதெல்லாம் கூடாது இருக்கின்றதோ, ஒருவர் களவெடுத்து விட்டால் அதற்கான தண்டனை கொடுக்க முடியாது, அல்லது ஜினா செய்து விட்டால் அதற்கான தண்டனை கொடுக்க முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமியர்கள், இப்படி நாங்கள் இருந்துவிட்டு மரணிப்பதை அல்லாஹ் தஆலா விரும்புவானா? நிச்சயமாக இல்லை. பாருங்கள் இந்த வசனத்தை, சூரா பக்கரா 85 86 வசனம். அஃபதுமினூன பிபாதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபாத். அல்லாஹ் தஆலாவுடைய வேதத்திலே சிறிதை நீங்கள் ஈமான் கொண்டு விட்டு சிறிதை நீங்கள் மறுத்து விடுகின்றீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இப்படி செய்பவர்களுக்கு இந்த உலகத்திலே இழிவுதான் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். வ யௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அதாப். மறுமை நாளையிலே கடுமையான தண்டனையின்பால் அவர்கள் இட்டுச் செல்லப்படுவார்கள். வல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்வதை அல்லாஹ் தஆலா பார்க்காமல் பொடுபோக்கானாக இருப்பவன் அல்ல என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றான். உலாயிகல் லதீன இஷ்தரவுல் ஹயாத்தத் துன்யா பில் ஆখিরা. மறுமை விட்டு போட்டுட்டு உலகத்தை வாங்கி கொண்டவர்கள் இவர்கள் தான். கொஞ்சத்தை நாங்க பின்பற்றுறது, கொஞ்சத்தை விட்டு விடுறது. முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றல்ல, நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்யறல்ல. எங்களுக்கு விருப்பமான ஒரு பாதியை ஏற்றுக்கொள்றது, அடுத்த பாதியை விட்டுறது. உலாயிகல் லதீன இஷ்தரவுல் ஹயாத்தத் துன்யா பில் ஆখিরা ஃபமா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அஸாபு வலா ஹும் யுன்ஸரூன். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தண்டனையில எந்த குறையும் ஏற்படுத்த மாட்டான். ஒரு தண்டனை குறைச்சு கொடுப்பானா? நிச்சயமாக இல்லை. யுஹஃபஃபு வலா ஹும் யுன்ஸரூன், அவர்களுக்கு வெற்றி இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பாதியை ஏற்று பாதியை விடுவதன் காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னன்னா, ஹிஸ்ஜுன் ஃபித் துன்யா. இன்னைக்கு முஸ்லிம் உலகத்துல சீரழிவு, சீர்கேடு, ஃபித்னா மலிந்திருக்குதுன்னு நாங்க சொல்றோம். எல்லோரும் தாடிகளோடும் தொப்பியலோடும் இருக்கின்றோம். எத்தனையோ மதரசாக்கள், ஜாமியாக்கள் இருக்கின்றன, நூல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் இந்த ஹிஸ்ஜுன் ஃபித்னாவும்? அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். நீங்கள் கொஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்சத்தை விட்டுறீங்கன்னு சொன்னா இதுதான்.
இந்த உலகத்துல வந்து ஹிஸ்ஸி தான் இருக்கு. எனவே பூரணமாக நுழைய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக வந்து முஸ்லீம்களாக எங்கள்கிட்ட என்ன மனப்பாங்கு வேணும், என்ன பணி வேணும் என்றதை கூடி முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். முஸ்லீம்களாக எங்களிடத்து ஒரு மனப்பாங்கு வேணும். வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள், ஷரியா சட்டதிட்டங்கள் யாவுமே எங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்க வந்தது. எதிலும் வந்து முட்டுக்கட்டை அல்ல. முட்டுக்கட்டையாக இஸ்லாமிய ஷரியா எனது மனதிலே இருக்கக்கூடாது என்ற மனப்பாங்கு எங்களுக்கு வேண்டும். அல்லாஹு தஆலா தந்த அருள் தான் என்ற மனப்பாங்கு எங்களுக்கு வேண்டும். ஒவ்வொரு சட்டமும் அது நிக்காபாக இருக்கலாம், ஹிஜாபாக இருக்கலாம், அல்லது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான ஒரு வார்த்தையாக இருக்கலாம். இதையெல்லாம் நான் எப்படி பார்க்க வேண்டும் சொன்னால், முழு ஷரியாவுடைய ஒரு அங்கத்தை சாடுகின்றார்கள். எனவே அதனை நான் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது என்ற ஒரு மனப்பாங்கு வேண்டும். அடுத்ததாக இஸ்லாமிய ஷரியாவால் மட்டும்தான் தீர்ப்பு இந்த உலகத்துக்கு. அல்லாஹு தஆலா புரிந்து கொண்டான். உலகம் ஆரம்பிச்சதிலிருந்து மறுமை வரையும் இந்த இஸ்லாம் தான் தீன். எனவே இதுல எங்களுக்கு மனப்பாங்கு எப்படி கிளியரா இருக்கணும், அல்லாஹு தஆலா தந்த இந்த ஷரியால தான் வாழ்க்கை இருக்கின்றது. ஏன்? அவன் தான் எங்களை படைச்சான். அவனுக்கு தான் தெரியும் எனக்கு எது நல்ல முன். அடுத்தது வந்து இதுல நாங்க பெருமைப்பட்டுக் கொள்ளணும். முஸ்லிமாக பிறந்திருக்கிறோம், இஸ்லாமிய ஷரியா விளங்கிக்கிறோம், இஸ்லாமிய ஷரியத்தை பின்பற்றுவோம், இதுல எனக்கு பெருமை வேணும். காபிர்களோடு இருக்கிற நேரத்துல முஸ்லீம்கள பேரை சொல்லிக் கொள்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. மோன்றதும் ஈஷன்றதும் இதெல்லாம் எங்களுக்கு அனுமதி தரல. இஸ்லாத்தை கொண்டு நாங்க பெருமைப்படணும், அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது இஸ்லாம் வெறுமனே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயத்துகளும் ஹதீஸ்களும் ஏற்றில் இருக்கிறதுக்கு வந்ததல்ல, நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்தது. இது நாங்க எப்படி நடைமுறைப்படுத்துறோம்னு சொன்னா, ஒவ்வொன்றையும் படிக்கிற நேரம் கட்டுப்படணும், அதுக்கு செவிமடுக்கிற நேரம் நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். அடுத்தது எங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பாங்க எப்படின்னு சொன்னா, பூரணமாக இஸ்லாத்தை நாங்க விளங்கிக் கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். ஒரு பகுதியை பிடிச்சு கொண்டுட்டு குருடன் வந்து யானையில தும்பிக்கையை பிடிச்சு கொண்டு இதுதான் யானைன்னு சொன்ன மாதிரி இல்லாம, யானையை முழுமையா பார்த்து வச்சு இதுதான் யானைன்னு சொல்றதுக்கான ஒரு பண்பு எங்களுக்கு வேணும். இஸ்லாத்துல ஒரு கூரை பிடிச்சு கொண்டு இது மட்டும் தான் இஸ்லாம்னு சொல்லிக் கொண்டோம்னு சொன்னால் எந்த அறிஞர்களும் இதை செய்யல. எனவே நாங்க சொல்வதற்கு முன் இஸ்லாத்தை நாங்க எப்படி பூரணமாக புரியறதுக்கு முயற்சிக்க வேண்டும் என்ற மனப்பாங்கு வேணும். அதே மாதிரி இதை பூரணமாக நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை இருந்துச்சுன்றதையும் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இறுதியாக எங்களால் என்ன செய்யலாம் என்று பணியில் பார்க்கிற நேரம் மிகவும் தெளிவாக சஹாபாக்கள் எப்படி குர்ஆனை பார்த்தாங்க, எப்படி ஹதீஸ பார்த்தாங்க, இமாம்கள் எப்படி குர்ஆனை விளங்கினாங்க, ஹதீஸ விளங்கினாங்க, இதை நாங்க முயற்சி செய்யறது. இதை விளங்கினோட மாத்திரம் அப்படியே இருக்கிறது, நடைமுறைப்படுத்துறது. எத்தனையோ ஹதீஸ்கள் எங்களுக்கு தெரியும், ஆனா நடைமுறையில இல்லை. அகலாக்களை பத்தி எங்களுக்கு எத்தனையோ தெரியும், ஆனா அந்த அகலாக்குல வந்து ஆக தொப்புலவதே இல்லை. புறம் பேசுறது, கோல் சொல்றது, பொய் பேசுறது, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறது, வாக்களிச்சா மீறுறது, இதெல்லாம் இருக்கு. அப்ப என்னன்னு சொன்னால் ஆயத்துகளாக, வசனங்களாக, ஹதீஸ்களாக இருக்கிறது. இன்னும் நடைமுறைப்படுத்தப்பட்ட மனிதர்களாக நாங்க இல்லை. சஹாபாக்களை வந்து இஸ்லாமிய மனிதர்களாக கண்ட பிறகுதான் இஸ்லாத்தை பார்த்தாங்க. ஆனா இன்றைக்கு எங்களை என்னன்னு சொன்னா, இஸ்லாமா காட்டி கொடுறதுக்கு நாங்க சூரத்தை போட்டுக் கொண்டிருக்கிறோம், ஆனா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த எந்தமே இல்லாம இருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட பணியில் வார நேரம் படிக்கணும், நடைமுறைப்படுத்தணும். ஆயுதத்தை படிச்சியும் ஒன்றை நாங்க நடைமுறைப்படுத்தலன்னு சொன்னா வேலை. அடுத்தது என்னன்னு சொன்னால் சட்டங்கள் என்னன்றதை படிக்கணும். இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது எப்படின்றதை நாங்க படிக்கணும். இஸ்லாமிய பொருளாதாரம், சமூகவியல், அரசியல் என்னன்றதை நாங்க பார்க்கணும், படிக்கணும். இஸ்லாத்தை நாங்க சம்பூர்ணமாக கற்கிறது, இஸ்லாத்தை நாங்க சம்பூர்ணமாக நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக வந்து அல்லாஹு தஆலாவுடைய தூதர் எங்களுக்கு சொன்ன கிளாட் டைடிங்ஸை மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். பதல் இஸ்லாம் கரீபா, இஸ்லாம் வந்து இன்றைக்கு அந்நியமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில. அப்ப இதை நாங்க எனக்கு வச்சுக்க கொள்ள கூடாது. இஸ்லாம் எனக்கு அந்நியம் உண்டு. தொழுகிறது தெரியாது, நோம்பு குடிக்கிறது தெரியாது, ஹஜ் செய்யறது தெரியாது, ஜக்காத் கொடுக்கறது தெரியாது, அல்லது வந்து எப்படி கடமையான குளிப்பை செய்யறது தெரியாது. இதெல்லாம் தெரியாதுன்னு எங்களுக்கு அந்நியமான நிலைமைக்கு நாங்க உடையலாது. இஸ்லாத்தை டோட்டலாக நாங்க படிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்படி படிக்கிறது? எங்களோட நேரத்தையும் எங்களோட காலத்தையும் எங்களோட பொருளையும் கொடுக்கணும். ஆலிமண்டோட பேசி உட்காரணும். இந்த சூழல்ல இருந்து கொண்டு யாருமே சொல்ல இயலாது, we don't have any alim to study here. யார் சொல்லலும் என்னிடத்தான் வந்து படிங்க, அவர்கிட்ட தான் பேசி படிங்கன்னு சொல்ல தேவையில்லை. எத்தனையோ ஆளுங்கள் இருக்கிறாங்க. அவர்கிட்ட நாங்க எப்ப போனோம், எப்ப கதவை தட்டினோம், எப்ப உட்கார்ந்து படிச்சோம், உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம்.
இமாம்களை பத்தி பாருங்க, 30 வருஷம் படிச்சுட்டு வெளியே வந்த பிறகு 40ஆவது வருஷத்துல சொல்லுவாங்க, இந்த இமாம்கிட்ட நான் படிச்சிருந்தேன், இது எனக்கு பொருத்தம் இல்லாததாக நான் கண்டேன். அந்த 30 வருஷம் உட்கார்ந்து படிச்சு வைக்கிறாங்களே. 3 செய்தியையும் கேட்கிறல்ல, அடுத்த மனிதர்களுடைய விமர்சனத்தை கேட்டுக்கொண்டு ஆளுங்களை விமர்சிப்பதற்கும், அறிஞர்களை விமர்சிப்பதற்கும், மஸ்ஜிதுகளை விமர்சிப்பதற்கும், இயக்கங்களை விமர்சிப்பதற்கும் எங்களுக்கு யார் அனுமதி தந்தது? யாருமே தரல. எனவே பதல் இஸ்லாம் கரீபா, இஸ்லாம் எனக்கு அந்நியமாக இருக்க கூடாது என்று நினைவச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொன்னாங்க, ஃபசாத் இருக்கிற நேரத்துல அதை இஸ்லாஹ் பண்றவருக்கு தான் கிளாஸ் ஆயிடுச்சு. ஃபசாதுல இன்னும் நெருப்பு மூட்டுறவர், இன்னும் அது பத்தி எரியறதுல இன்னும் இந்த பெட்ரோலை ஊத்துறவருக்கு இல்ல, இஸ்லாஹ் பண்றவருக்கு தான் கிளாஸ் ஆயிடுச்சு. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துல நாங்க விளங்குறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். எங்களை கால நேரத்தை நாங்க கொடுக்க வேண்டும். முழுமையாக இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளணும். அதன் படிதான் நாங்க சொல்லும் இஸ்லாம் சம்பூர்ணமாக ஒரு வாழ்க்கை திட்டம், நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு வாழ்க்கை திட்டம். இந்த வாழ்க்கை திட்டம் தான் முழு மனித சமூகத்துக்கு பொருத்தமான வாழ்க்கை திட்டம். இதனை நானும் சுமந்து அடுத்தவர்களுக்கு சுமப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானாக. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي